கல்வாரி சமாதான தொனிக்கு காலையிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று காலையிலே எங்களோடு வேதத்திலிருந்து ஒரு சிறிய தலைப்போடு கூட தியானிக்க நான் விரும்புகிறேன். குடும்பத்தில் விருத்தியை குறித்து இந்த காலை பொழுதிலே நாங்கள் தியானிப்போம். இன்றைக்கு குடும்பத்தில் விருத்தி என்கிற பொழுது, குடும்பத்தை நாங்கள் நோக்குகிற பொழுது, குடும்பத்தில் பலவிதமான எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பிலே குடும்பம் விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் செயல்பட வேண்டும். இரண்டாவது, நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறபடினால் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் குடும்பத்தில் இன்றைக்கு எதிர்பார்க்கிற விருத்தி, சொத்துக்கள் எங்களுக்கு நிறைய இருக்க வேண்டும், பணம் நிறைய இருக்க வேண்டும், பொருளாதாரம் நிறைய இருக்க வேண்டும். இதுதான் குடும்பத்தின் விருத்தி என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து விட்டு அவளுக்கு ஒரு ஏற்ற துணியை கடவுள் கொடுக்கிறார். ஏற்ற துணியை கொடுத்தது மட்டுமல்ல, ஆண்டவர் செய்த ஒரு வேலை என்னவென்று சொன்னால், அவர்களை ஏதேன் தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் அதை பராமரிக்கிறதுக்கு ஆண்டவர் வைத்தார். அவர்கள் குடும்பமாக இணைந்து அந்த வேலையை செய்த பொழுது விருத்தி அடைந்தார்கள். சங்கீதம் 128வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 128வது அதிகாரத்தை நீங்கள் சங்கீதத்திலே பார்க்கிற பொழுது குடும்பங்களை குறித்தும், குடும்பத்திலே எப்படி பிள்ளைகள் மனைவிகள் உங்கள் குடும்பத்தை செழிப்பாக வைத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து இங்கு காணப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு எங்கள் குடும்பத்திலே ஒரு விருத்தி அல்லது ஒரு வளர்ச்சி வர வேண்டும் என்றால் முதலாவது செய்ய வேண்டிய விடயம், கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருக்கு முதலாவது குடும்பமாக நாங்கள் பயப்பட வேண்டும். தனி மனிதன் அல்ல, அல்லது தாய் அல்ல, பிள்ளைகள் அல்ல, குடும்பமாக அனைவரும் இணைந்து கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இரண்டாவது, அவர் வழிகளில் நடக்கிறவன். கர்த்தருக்கு பயப்படுவது மட்டுமல்ல, அவருடைய வழிகளிலும் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய வழிகளிலே நடக்காமல் நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வேண்டும், தேவனிடத்திலிருந்து நன்மை வேண்டும், தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு பொருளாதாரம் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து முழங்கால் படியிட்டு கூட நாங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் வேதத்தின் படி நாம் பார்க்கிற பொழுது கர்த்தருக்கு முதலாவது நாங்கள் பயப்பட வேண்டும். இரண்டாவது, அவருடைய வழிகளிலே நாங்கள் நடக்க வேண்டும். சங்கீதத்திலே சொல்லுகிறது 119ஆம் அதிகாரத்திலே, பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமுமாய் கர்த்தர் இருக்கிறார். வழிகளில் எல்லாம் அவர் எங்களை காக்கும்படி தம்முடைய தூதர்களை அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த காலை தியானத்திலே நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் கர்த்தரை முதலாவது தேட வேண்டும், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அதுதான் சங்கீதம் சொல்லுகிறபடி, கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்குகிறவன். ஆகவே அவருடைய வழியிலே நடக்கிறவன் என்ன செய்யப்படுவானா, எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும். எங்கள் குடும்பத்தை சரியாக நாங்கள் கவனிக்க வேண்டும். நாங்கள் தகப்பனாய் இருக்கிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் குடும்பத்தை கண்காணிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திலே நன்மையானதை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய வழிகளிலே தான் உங்கள் பிள்ளைகள் நடக்கிறார்கள், உங்களை பார்க்கிறார்கள். ஆகவே அதிகாலையிலே எழுந்ததும் கர்த்தரை தேடுவதற்கு எங்கள் குடும்பத்தை நாங்கள் வழி நடத்த வேண்டும். இரவிலே நித்திரைக்கு நாங்கள் போக முன்பதாக குடும்ப ஜெபத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். குடும்பமாக இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நாங்கள் தேவனோடு இசைந்தவர்களாக வாழ்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி சங்கீதம் 128லே, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய மகிமை இப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. பாருங்கள், எங்களுடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் அவர்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், அதே போல தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், அதே போல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே அதன் பிரகாரமாக இந்த சங்கீதத்தில் இருக்கிற எல்லா வழிகளிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் எப்படி என்று சொன்னால், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆகவே குடும்பங்களாய் இருக்கிற நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால்
கர்த்தர் தான், அவர்தான் முன்னிக்க வேண்டும். அவரை அல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி நாடுகிறவர்களும் அவரை நோக்கி ஓடுகிற எந்த ஜனமா இருந்தாலும் அவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் கர்த்தரினால் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவியும் ஒன்றிணைந்து ஒரு மனமாய் கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நீங்கள் பேசுங்கள். தேவனுடைய நன்மை செய்ததை குறித்து நீங்கள் பேசுங்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் நல்வழிப்படுத்தப்படுவார்கள். இன்றைக்கு அநேகம் பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் ஆயத்தம் இல்லை. அப்படி எங்களுடைய பிள்ளைகள் இருக்காதபடிக்கு அவர்களை நாம் தேவனுடைய நன்மையுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் மாற்ற வேண்டும். அவர்களை கர்த்தரின் வழியிலே நாங்கள் நடத்த வேண்டும். அவர்களை கர்த்தருக்காக நாங்கள் ஆசீர்வாதிக்கப்பட்ட பிள்ளைகளாக அல்ல ஆசீர்வாதத்தின் சந்ததியாய் மாற்ற வேண்டும் என்றால் தகப்பன் தாயாய் இருக்கிற எங்களுக்கு பெரிதான உத்தரவாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், அவர்களுடைய வழியிலே நடக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இந்த காலை பொழுதிலே நீங்கள் உங்கள் குடும்பத்திலே விருத்தி இல்லை, என் குடும்பம் இப்படித்தான் வாழ வேண்டுமா, என் குடும்பத்திலே இனி நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியாதா என்று நீங்கள் ஏங்கி தவிக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். அப்பொழுது தான் கர்த்தருடைய சமாதானத்தின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களிலே தங்கும். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கென்று சொல்லி உங்கள் வாழ்வை ஒப்புக்கொடுங்கள். ஒப்புக்கொடுத்தது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய வழியிலே நடத்தி தேவ ராஜ்யத்தின் நீதியின் பிள்ளைகளாக நீங்கள் மாற்றும்படி நாங்கள் உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் எவ்வழியிலே நடக்கிறீரோ அவ்வழியிலே உங்கள் பிள்ளைகளும் வருவார்கள். தினமும் தேவனை தியானியுங்கள், தினமும் தேவனோடு இசைந்து கர்த்தரை துதியுங்கள். உங்கள் பிள்ளைகளும் உங்களோடு இசைந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள், இசைந்து கர்த்தரை நோக்கி அவர்கள் பார்ப்பார்கள். கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த சமாதான துணியை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கும் இருக்கும். குடும்பத்தில் விருத்தி கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். அது நிச்சயமான ஆசீர்வாதமாய் அது உங்களுக்கு இருக்கும். தேவனுடைய கரங்களுக்குள்ளே இந்த காலை பொழுதிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ ஒரு கரத்தை என்னுடைய இருதயத்திலே வைத்து ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தில் ஒரு விருத்தி வேண்டும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு நன்மை வேண்டும் ஆண்டவரே, எல்லாமே நீர் மட்டும்தான் என்று சொல்லி அவரை நோக்கி சொல்லுகிற பொழுது அவர் உங்களுக்கு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சமாதான துணியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விருத்தி வராதா, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் வராதா என்று அவர்கள் நினைக்கிற பொழுது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்கள் சொல்லுகிறீர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொன்னபடி ஆண்டவரே, அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேவனால் மகிமை நிறைந்தவர்களாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நீர் கொடும், நாளுக்கு நாள் ஒரு விருத்தியை நீர் கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் துணையாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.